குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான கார கொழுக்கட்டை எப்படி செஞ்சு பார்க்கலாம். வாடிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எள்ளு வந்து நான் சேர்த்துட்டு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துட்டு அதையும் ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தேங்காய், எள்ளு, அப்புறம் மிளகா வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊற்றாமல். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கார கொழுக்கட்டை. நிறைய பேர் கார கொழுக்கட்டை வேறு விதமாக பண்ணுவாங்க. நம்ம இன்னொரு விதத்தில் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு போல் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பதத்துக்கு நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். அது சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு தாளித்து விட்டுக்க போகிறேன். நான் வந்து நிஜமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி வேறு எதாவது ரெசிபி இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தண்ணி காய வச்சுருந்தேன் வேக வைக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு அந்த மேலே துணி போடுவோம் இல்லையா, அது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். கொழுக்கட்டையை வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்க போகிறோம். பாருங்கள் நான் நல்லா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட வந்துட்டு நம்ம கொழுக்கட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாகவே இது சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.